24,830க்கு மேல நியர்லி ஒரு 80 பாயிண்ட் ப்ளஸ்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆம், மே மந்தோட எஃப் அண்ட் ஓ எக்ஸ்பைரி இன்னைக்கு. மார்க்கெட் நார்மல் டேஸ்ல இருக்கிற வாலட்டிலிட்டிய போலவே இன்னியோட மார்க்கெட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு வாலடைல் இல்ல. ஆப்ஷன் ரைட்டருக்கு ஒரு பெரிய பெனிஃபிஷியலா இந்த இன்னியோட மார்க்கெட் இருந்தது. ஏன்னா எக்ஸ்பைரின்றதுனால. அ பட் ஆப்ஷன் பையிங்க்கு வந்து பெரிய அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னோட ட்ரேடிங் செஷன்ல இல்லன்னு சொல்லலாம். இத தாண்டி ஸ்டாக் பக்கம் வரும்போது, இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு டாப் கெய்னர். செபி ஒரு சில அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. எக்ஸ் மேனேஜ்மென்ட்ல இருந்த எம்ப்ளாயீஸ் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. நெறைய முறைகேடு நடந்திருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் செபியோட ஸ்டேட்மென்ட்ல இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் எதிர்பார்த்தது. பட் ஆனா பெரிய பிரச்சனையா இருக்கும்னு எதிர்பார்த்த இந்த செபியோட ஸ்டேட்மென்ட்ல, பட் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லன்றது, இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு ரீசனா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த ஸ்டாக்ல நியூஸ பேஸ் பண்ணி டிரைவ் ஆக தான் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நிஃப்டில டாப் லூசரா HDFC லைஃப் இன்னைக்கு இறங்கியிருக்கு. டாப் லூசரா இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு. இத தாண்டி இன்னியோட மார்க்கெட்ல செக்டார் ஆஃப் த டே, ஸ்டாக் ஆஃப் த டேலாம் என்ன? ஹைலைட் ஸ்டாக் அதாவது அதிகமா வால்யூம் இன்கிரீஸ் ஆன கம்பெனிஸ்லாம் என்னென்னன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். 24,833 இந்த 800ன்ற 24,800ன்ற ரொம்ப ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்ல தான் இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 230 பாயிண்ட் வாலட்டிலிட்டி இருந்தது. டே ஹைக்கும், டே லோக்கும். ஓவரால் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆன பிரைஸ்க்கு நியர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 24,825ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு நிஃப்டி. 24,833ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டோஜி கேண்டில். கடந்த ஒரு 10 செஷனாவே பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் தான் இன்னைக்கு மூவ்மெண்ட் இருக்கு. ஒரு கிளியர் ஒன் சைட் டைரக்ஷன் மார்க்கெட்ல இல்ல. அமெரிக்க மார்க்கெட் பாசிட்டிவா இருந்தும் நம்ம மார்க்கெட் சர்வைவ் ஆகல. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பாசிட்டிவா இருந்தும் நம்ம மார்க்கெட் நியூட்ரலாவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா, ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ராலி நிஃப்டில இருந்ததும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். மிக்ஸ்ட் சென்டிமென்ட் ஓவரால் மார்க்கெட்ல. ஸோ அது ஒரு ரீசன். இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல அதாவது கிட்டத்தட்ட இந்த எ இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்குமான பிரச்சனையில 21,700, 21,800ல இருந்து நிஃப்டி ஏப்ரலோட லோல இருந்து தொடர்ந்து கன்டினியூஸா ஒரு பவுன்ஸ் பேக் நடந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த பவுன்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட்ல ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் தான் இப்போ ரீட்டெயின் ஆயிருக்கு. எல்லா பிராட் மார்க்கெட் செக்டாரும் பாசிட்டிவா இருந்தது. அ அதாவது இதில கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு. கிட்டத்தட்ட 9% கிட்ட இறங்கியிருக்கு. செக்டார்ல எல்லா செக்டாருமே இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. எஃப்எம்சிஜியும், பிஎஸ்யூ பேங்க் மட்டும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. மெட்டல் இண்டெக்ஸ் ஏன் பாசிட்டிவா இருந்ததுன்றதையும் நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் குரூப்ல இல்ல அப்டின்னா, நீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜெஃப்ரீஸ் புரோக்கரேஜ் கம்பெனி, டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், ஜே அ ஹிண்டால்கோ இந்த ஸ்டாக்ஸ்க்கான ரேட்டிங் அசைன் பண்ணியிருந்தாங்க. இதில ஹிண்டால்கோ டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அம் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் இந்த ஸ்டாக்ஸ்க்குலாம் இது ஒரு பாசிட்டிவ் டேவாவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா, இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸ் டாப் செக்டோரல் கெய்னரா இன்னைக்கு க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா பார்க்கலாம். ரியல்டி செக்டார் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்னைக்கு இருந்தது. ரியல்டி நான் மார்னிங் டெலகிராம் குரூப்லயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரியல்டி ஸ்டாக்ஸு. ஆனந்த் ராஜ், பிரஸ்டீஜ், டிஎல்எஃப் இந்த 3 ஸ்டாக் வந்து மோர் தென் 3% இன்கிரீஸ் ஆயிருந்தது. பிரிகேட் 2% இன்கிரீஸ் ஆயிருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் ஃபோனிக்ஸ் லிமிடெட், அ மேக்ரோடெக், ஷோபா லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த செக்டார் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா இருந்தாலும் மோர் தென் 1%க்கு மேல மெட்டல் அண்ட் பிஎஸ்யூ மெட்டல் அண்ட் ரியல்டி இந்த 2 ஸ்டாக் மட்டும் தான் இன்கிரீஸ் ஆயிருந்தது. மோர் தென் 1%. ஸோ, இப்போ இன்னைக்கு ஸ்டாக்ல வரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் இண்டெக்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஏற்கனவே ஜெஃப்ரீஸோட ரேட்டிங் ஒரு பக்கம் காரணம். செயிலோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு ஏமாற்றம் இல்லாம போனதும் ஒரு ரீசன். செயில் இன்னைக்கு 0.3, 0.4% இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. ஐஆர்சிடிசியோட ரிசல்ட் இன்னைக்கு டவுன்ல முடிஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸ்லயும் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. ஆர்விஎன்எல் ஃபர்ஸ்ட்ல ஓப்பனிங்ல கொஞ்சம் வீக்கா இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஐஆர்எஃப்சி 0.2% டவுன்ல இருந்தது. ஸோ மார்னிங் டவுன்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி இருந்தது. கமின்ஸ் இந்தியா 2 விஷயம் நம்ம கவனிக்கலாம். ஆம் மேனேஜ்மென்ட்டோட கைடன்ஸ் ஒரு ரீசன். குவார்ட்டர்லி ரிசல்ட், புரோக்கரேஜோட அப்டேட். இந்த 3 விஷயம் தான் கமின்ஸ் இந்தியா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் வர்றதுக்கான ஒரு ரீசனா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7% இன்னைக்கு கமின்ஸ் இந்தியா இன்கிரீஸ் ஆயிருக்கு. 3170ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு.
விபிஎல் கமர்ஷியல் புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற நியூஸ் பாசிட்டிவ். பட் ஆனா 0.2% டவுன்ல முடிஞ்சிருக்கு. 2 ஸ்டாக்கு கெமிக்கல் செக்டார்ல தீபக் நைட்ரேட் 4%க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. அதேபோல தீபக் ஃபெர்டிலைசரும் நியர்லி 5% இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்தே தொடர்ந்து டே ஹைய உடைச்சு இன்கிரீஸ் ஆயிட்டு இருந்த ஒரு ஸ்டாக். அடுத்தது மிதானி 4% இன்னைக்கு பிஎஸ்யூ கம்பெனி மிஸ்ரா தத்து நிகம் லிமிடெட் 436ல 4% இன்னைக்கு பாசிட்டிவா இன்கிரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ரைட்ஸ் லிமிடெட் ஆக்சுவலா இன்னைக்கு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா, ஸ்ரீ சிமெண்ட்டோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறது. பட் ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் வந்த கம்பெனிஸ். இதுக்கப்புறம் அ ஆர்பிஐயோட ஆனுவல் ரிப்போர்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2024, 25. அது மட்டும் இல்லாம 2026 ஃபினான்ஷியல் இயருக்கு ஃப்ரேம்வொர்க் மானிட்டரி பாலிசியோட ஃப்ரேம்வொர்க் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதுல சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2,10,000 கோடியிலிருந்து 2,69,000 கோடி ரூவா அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது 27% ரைஸ் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவ் நியூஸ் இன்னைக்கு. பட் ஆனா ஸ்ட்ரகிளோட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்னிங்ல ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் இருந்தது. எல்&டி இன்ஃபோடெக், மைண்ட்ரி, கோஃபோர்ஜ் வந்து நியூஸ்னால இன்கிரீஸ் ஆச்சு. பார்ட்னர்ஷிப் டீல் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நியூ ஆர்டருக்கான பார்ட்னர்ஷிப் டீல். அம் மார்க்கெட் பிளேஸ் ஏஐ அடாப்ஷனுக்கான நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தது. கோஃபோர்ஜ்ல இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. ஆனா மார்னிங்ல எல்&டி இன்ஃபோடெக் பாசிட்டிவா இருந்தது. பட் செகண்ட் ஹால்ஃப்ல அது கொஞ்சம் வீக்கா டர்ன் ஆயிருந்தது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்ல வீக்னஸ் இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் இருந்தது. ஆனா லார்ஜ் கேப் டிசிஎஸ், விப்ரோ, எச்சிஎல் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு சொல்லலாம் ஐடி செக்டார்ல. இதுக்கப்புறம் இன்னைக்கு ரிசல்ட் வந்த ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்கு மதர்சன், சம்மர்தன மதர்சன். இன்னைக்கு 2% இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுன் வந்தாலும், அங்கருந்து பவுன்ஸ் பேக் ஆகி டே ஹைய உடைச்சு இன்னைக்கு ரூ. 152ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2 ஃபார்மா ஸ்டாக்கு. ஒண்ணு ஆல்கம் லேப் ரிசல்ட் குடுத்திருக்காங்க. ரூ. 306 கோடி ப்ராஃபிட், ரூ. 3,144 கோடி ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. 1% இன்னைக்கு ஆல்கம் லேப் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இப்கா லேப் 1% கிட்ட இறங்கியிருக்கு. ரிசல்ட்னால ஒரு டவுன் ட்ரெண்ட். செஞ்சுரி பிளை ஆ குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் 34% இறங்கியிருந்தாலும், ரெவென்யூ 13% இன்கிரீஸ் ஆயிருந்தது. இதுல ப்ராஃபிட் டவுன் வந்தும், மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆ அதாவது மார்ஜின் வந்து டிராப் ஆயிருக்கு. 12.9லேருந்து 11.2ஆ குறைஞ்சிருக்கு. பட் ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருந்தது ஒரு பாசிட்டிவா இருந்தாலும், ஒரு மிக்ஸ்ட் நம்பருக்கான ரிசல்ட் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். சுகர் ஸ்டாக்ஸ நாளைக்கு கவனிக்கலாம். பஜாஜ் ஹிந்துஸ்தானோட ரிசல்ட் இம்பாக்ட் 1% இறங்கியிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பைக். ஸோ நாளைக்கு கவனிக்கலாம். இதில ரொம்ப முக்கியமான ஆர்டர் அப்டின்னா, வாரி எனர்ஜி தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா, வாரி எனர்ஜி லிமிடெட் ரூ. 1,500 கோடி மேல ஆர்டர் இன்னைக்கு ரிசீவ் பண்ணியிருந்தது. இன்னைக்கு நியர்லி 8% இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆகி ரூ. 3,000க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அதேபோல வெல்ஸ்பூன் கார்ப் லிமிடெட் 10% இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஸ்டாக்கு. என்சிஎல்டியோட ஆர்டர் என்சிஎல்ஏடி ரெகுலேட்டர் வந்து அ ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தா இன்னைக்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஒரு ரீசன். மோர் தென் 1% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. எஸ் பேங்க் ஃபண்ட் ரைசிங்க்கான ஒரு நியூஸ் குடுத்திருந்தது. நியர்லி 1% இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது. சீக்வென்ஸ் சயன்டிஃபிக் 4% இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்தது. கிட்டத்தட்ட 10 மணிக்கே இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்ச இந்த ஸ்டாக் குளோசிங்ல 4% பாசிட்டிவா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் குளோசிங்ல ரிசல்ட் வந்த ஒரு ஸ்டாக் அகைன் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். வெல்ஸ்பூன் லிவிங். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆனா, அ ப்ராஃபிட் 2% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ அ 3% நியர்லி இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் அகைன் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். டெக்ஸ்மேக்கோ ரெயில் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு கவனிக்கலாம். நியர்லி 1% இன்னைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. மசகான் டாக் ஷிப் பில்டர். குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு கை குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குளோசிங்ல டே ஹைக்கு நியர்ல முடிஞ்சிருக்கு. நியர்லி 3% இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட்ல இந்த ஸ்டாக் ரெக்கார்ட் ஹைய உடைச்சு இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அகைன் நாளைக்கு கவனிக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டெசிசிவ் சைட்வேஸ் பேட்டர்ன். 25,000க்கு மேல ஸ்ட்ரெங்தன் இன்னும் அதிகமாகும். அதேபோல இந்த 4 ட்ரேடிங் செஷனோட லோ வந்து இன்னைக்கு தான். 24,677 இன்னியோட லோக்கு கீழ மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா, மேபி வீக்னஸ் அதிகமாக சான்சஸ் இருக்கு.
வெள்ளிக்கிழமை நாளைக்கு இதுக்கப்புறம் வரப்போற நாள். வரப்போற அடுத்த வாரத்தோட ட்ரேடிங் செஷன்ல 24,600ன்றது தான் லாஸ்ட் ஹோப்பா பார்க்கலாம். இந்த லெவலுக்கு கீழ நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா, வீக்னஸ் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.